மற்றொரு அண்மை செய்தி. கள ஆய்வு மேற்கொள்ள கோவை சென்றடைந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். கோவை விமான நிலையத்தில் பொதுமக்களும் திமுகவினரும் திரண்டு வந்து முதலமைச்சரை உற்சாகமாக வரவேற்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இன்று கோவை மாவட்டத்திலும் நாளை ஈரோடு மாவட்டத்திலும் கள ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். கோவையில் ரூபாய் 208 கோடி மதிப்பில் உருவாக்கியுள்ள உலக தரத்திலான செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் சற்று நேரத்தில் திறந்து வைக்கிறார். மேலும் கோவையில் தொழில்துறை சார்பில் இன்று நடைபெறும் TN ரைஸ் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கிறார். அதைத் தொடர்ந்து கோவையில் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்துரையாடுகிறார். TN ரைஸ் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ரூபாய் 43,844 கோடி முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் 158 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் முதலீடுகள் மூலம் தமிழ்நாட்டில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது கோவை செய்தியாளர் சிவனேசன் இணைப்பில் இருக்கிறார். சிவனேசன், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோவையில உலகத்தரம் வாய்ந்த அளவுல செம்மொழி பூங்கா இன்னைக்கு மாண்பு முதல்வர்கள் திறந்து வைக்கவில்லை. அதே மாதிரி சிக்கன் ரைசிங் அப்படிங்கிற பேர்ல முதலீட்டாளர்கள் இதோடைய மாநாட்டில் கலந்து கொண்டதற்காக மாண்பு முதல்வர் அவர்கள் கோவை வந்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் சென்னையிலிருந்து கோவை வந்த மாண்பு முதல்வர் அவர்களுக்கு கோவை விமான நிலையத்தில் முன்னாள் அமைச்சரும் அதாவது கழக மண்டல பொறுப்பாளருமான இந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில பிரமாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா கோவை விமான நிலையத்திலிருந்து காந்திபுரத்தில் உள்ள செம்மொழி பூங்கா வரை வழிநெடுகளும் பாத்தீங்கன்னா மக்கள் மாண்பு முதல்வர் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த வரவேற்புகளை ஏற்றுக்கொண்டு மாண்பு முதல்வர் அவர்கள் காந்திபுரத்தில் உள்ள செம்மொழி பூங்காவிற்கு வந்து கொண்டிருக்கின்றார். கோவையில பாத்தீங்கன்னா அதாவது முத்தமிழறிஞர் கலைஞருடைய கனவு திட்டம் என்று கூட சொல்லலாம். 2010 கோவையில உலக தமிழ் செம்மொழி மாநாட்டின் போது செம்மொழி பூங்கா அமைப்பதற்காக திட்டமிடப்பட்டு அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களால் திட்டமிடப்பட்டது. இந்த நிலையில் 2023 செம்மொழி பூங்கா அதாவது கோவை காந்திபுரத்தில் மத்திய சிறை வளாகத்தில் இருக்கிற பகுதியில 165 ஏக்கர் நிலப்பரப்பில் செம்மொழி பூங்கா அமைப்பதற்காக திட்டமிடப்பட்டது. அதில் முதற்கட்டமாக 45 ஏக்கரில் 208.50 கோடி மதிப்பீட்டில் தற்போது இந்த செம்மொழி பூங்காவானது அமைக்கப்பட்டுள்ளதுங்க. இது இந்த செம்மொழி பூங்கா உலகத்தரம் வாய்ந்த செம்மொழி பூங்காவாக உள்ளதுங்க. இந்த பூங்காவை மாண்பு முதல்வர் அவர்கள் மற்ற நேரத்தில் திறந்து வைக்க உள்ளார். இந்த செம்மொழி பூங்காவில் பாத்தீங்கன்னா அதாவது உலகத்தரம் வாய்ந்த அதாவது செம்மொழி வனம், மூலிகை தோட்டம், மகரந்த தோட்டம், நீர் தோட்டம், மனம் தமிழ் தோட்டம், பாலைவன தோட்டம், மலர் தோட்டம், மூங்கில் தோட்டம், நட்சத்திர தோட்டம், ரோஜா தோட்டம் மற்றும் பசுமை வனம் உள்ளிட்ட 23 வகையான தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுங்க. இது தவிர பாத்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட ரோஜா வகைகள் ரோஜா தோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதுல இந்த செம்மொழி பூங்கால 500 பேர் அமரக்கூடியவர்கள் திறந்தவெளி பூங்கா அரங்கம், பூங்காவில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு பிரத்யேகமாக தோட்டக்கலை அறை, உணவகம், ஒப்பனை அறை உள்ளிட்டவைகளும் இடம்பெற்றுள்ளதுங்க. இதுல செயற்கை நீர்வீழ்ச்சித்துறை நிலைவு வாயில் உள்ளிட்டவைகளும் இதுல உள்ளது. இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த இந்த உலகத்தரம் வாய்ந்த இந்த செம்மொழி பூங்காவை தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைக்க உள்ளாருங்க. இந்த அதாவது கோவை விமான நிலையத்திலிருந்து செம்மொழி பூங்கா, காந்திபுரத்தில் உள்ள செம்மொழி பூங்கா வரை பாத்தீங்கன்னா மக்கள் வழிநெடுகிலும் மாண்பு முதல்வர் அவர்களுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு மேலதாளங்கள் முழங்க வரவேற்புகள் அளிக்கப்பட்டு வருகின்றது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்று மாலை அதாவது செம்மொழி பூங்காவுடைய இந்த திறந்து வைத்து மாண்பு முதல்வர் அவர்கள் இந்த செம்மொழி பூங்காவை பார்வையிட உள்ளார். தொடர்ந்து மாலையில் பாத்தீங்கன்னா மாலையில அதாவது அந்த சிக்கன் ரைசிங் 2025 என்ற பெயரில் வர்த்தகத்துறை அப்புறம் சார்பில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மாநாடு நடைபெற உள்ளதுங்க. இந்த மாநாட்டில் அதாவது 1,709 பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளது. இதுல 43,844 கோடி முதலீட்டில் 158 தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட உள்ளதுங்க. இந்த சிறப்பு வாய்ந்த இந்த 2 நிகழ்ச்சிகளுக்காக மாண்பு முதல்வர் அவர்கள் கோவை வந்துள்ளார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா கோவை
காந்திபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த செம்மொழி பூங்காவை திறந்து வைப்பதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதாவது கோவை விமான நிலையத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். அதுல வந்து 2 துறையிலும் உற்சாகமான வரவேற்புகள் பொதுமக்கள் அளித்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த பூங்காவை திறந்து வைத்தவுடன் பாத்தீங்கன்னா வந்து இந்த பூங்கால வந்து அதாவது கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. அதையும் மாண்பு முதல்வர்கள் பார்வையிட உள்ளார். தொடர்ந்து இந்த சிறப்பு வாய்ந்த அந்த பூங்கா தோட்டத்தை வந்து பார்வையிடவும் முக்கிய நபர்களிடையும் சந்திச்சும் உள்ளாருங்க. தொடர்ந்து தற்போது மாண்பு முதல்வர் அவர்கள் காந்திபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி உலகத்தரம் வாய்ந்த செம்மொழி பூங்காவை திறந்து வைப்பதற்காக வந்து கொண்டுள்ளார்கள்.